எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி விவரங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி கடந்த மாதம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்திற்கும் பயிற்சி ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் காலத்தாமதான பதிவாக இருந்தாலும் சரியான ஒரு பதிவாக இருக்கும். ஏன்னா ராகுவும் கேதுவும் ஒரு 1.5 வருஷம், அதாவது சனி ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷத்தை எடுத்துப்பார். ராகு கேதுக்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1.5 வருஷத்தை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி குரு 1 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அப்போ 1.5 வருஷன்றது ஒரு லாங் டேர்ம் பீரியட். சரிங்களா? அதாவது ராகு கேது பயிற்சி ஆன உடனே வாழ்க்கையை மாறணும்னா கண்டிப்பாக கிடையாது. மெல்ல மெல்ல தான் வாழ்க்கையானது மாறும். ஒரு 3 மாதங்கள் கண்டிப்பாக தோராயமாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ராகு தற்போது கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்காங்க. எவ்வளவு காலகட்டங்கள் இதுல இருப்பாங்கன்னா 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 1.5 வருஷத்துக்கு இவங்க இங்க தான் இருக்க போறாங்க. சரிங்களா? இது உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும், என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ள பதிவா இருக்கும். சரியான ஒரு பதிவாகவும் கண்டிப்பாக இருக்கும். மிதுனம் திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் மிதுனம் காலபுருஷனுக்கு 3வது ராசி, அதிபதியாக இருக்கும்போது புதன் தான். திருவாதிரை ராகுனுடைய நட்சத்திரம். ராகு எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்காருங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்காங்க. பொதுவா ராகு கேதுக்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிரகம். சரிங்களா? இதுல ராகு நன்மை செய்தால் கேது நன்மை செய்ய மாட்டாங்க. ஆனா கேது நன்மை செய்தால் ராகு நன்மை செய்ய மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆனா இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் இங்க இருக்கு. என்னன்னா, இந்த ராகுவுக்கு குருனுடைய பார்வை இருக்கு. பாக்கியத்துல ராகு தனிச்சிருக்கிறதுக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. சரிங்களா? 9ஆம் இடத்துல தனித்த ராகு தந்தையை கெடுப்பார், அப்பா வழியில பிரச்சனையை கொடுப்பார். ஆனா இந்த ராகு கொடுக்க மாட்டார். ஏன்னா குரு பார்வையில் ராகு இருக்கனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ராகு கேதுல உகந்த இடம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். சரிங்களா? இதுல கேது 3ல இருக்காரு, சிறப்பு தான். அப்ப நன்மை செய்வார் கேது. அதே மாதிரி ராகு 9ல இருக்கும்போது கெடுதல் தான். ஆனா இந்த கெடுதலை தற்போது தருவாரானா கண்டிப்பாக இல்லை. நல்லதொரு மாற்றத்தை கண்டிப்பாக ராகு கொடுப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சியில 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வாழ்க்கையில அதிகமான மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் உங்களோட வாழ்க்கையில அடுத்த ஒரு 1.5 வருஷம் நடக்க போகுது. வேலை ரீதியா, துறை ரீதியாக, குடும்பம் சார்ந்த வழியில, வீடு மனை வாகனம் சார்ந்த வழியில மாற்றங்களை நீங்க அதிகமாக சந்திப்பீங்க. சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக வாழ்க்கையில அதிகமாக உண்டு. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. 10ல சனி, அதிகமான உடல் உழைப்பை நீங்க போடுவீங்க, எஃபர்ட்ஸை போடுவீங்க. சரிங்களா? அதாவது பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் நீங்களோட முயற்சிக்கு தகுந்துதான் கிடைக்கும். இந்த கேதுவும் சனியும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிளானட். நீங்க எதுவுமே பண்ணாம உங்களை மேல கொண்டு போக மாட்டாங்க. உழைக்காமலே எனக்கு காசு வரணும், உழைக்காமலே நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா அது ராகு தான் பண்ணுவார். கேது பண்ணவே மாட்டாருங்க. சரிங்களா? அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த கேதுவும் சனியும் அப்படிதான். எந்த அளவுக்கு இறங்கி உழைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஓடுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வருமானம், அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமா ஓடுறீங்க, அதிகமா உடல் உழைப்பு போடுறீங்க, அதிகமா உழைக்கிறீங்க, என்னோட 100% நான் கொடுக்குறேன் சார் எஃபர்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க 200% லாபத்தை பார்ப்பீங்க வாழ்க்கையில. அது வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி. பட் நான் எதுவுமே பண்ணல, ஒரு ஸ்டெப்பே எடுக்கல, சும்மா நானும் பண்றேன் மற்றவங்கள மாதிரின்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது. இறங்கி வேலை செய்யுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி சுறுசுறுப்பா இருங்க, ஆக்டிவா இருங்க. வேலை செய்யற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காசிப்ஸ் அதிகமா பேசாத விட்டுருதுங்க. சரிங்களா? புறம் பேசுவதை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். 2வது,
மூன்றாம் இடத்துல கேது இருக்கும்போது வேலை ரீதியாக, துறை ரீதியாக சேஞ்சஸ் ஏதாவது பண்ணலான்னு இருக்கீங்க, ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். நல்லாவே வரும். இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போக போறேன், இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போக போறேன், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி விட்டு நான் வேற கண்ட்ரிக்கு நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்றவங்களுக்கு அது கண்டிப்பாக சிறப்பாக வரும். மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வெற்றி அப்படின்றது உண்டானா கண்டிப்பாக வெற்றி உண்டு. முயற்சிக்கு தகுந்த வெற்றி. அதுதான் அந்த வார்த்தையை நீங்க சரியா கவனிக்கணும். கேது அப்படிதான் பண்ணுவார். 3ல ராகு இருக்கிறதுக்கும் 3ல கேது இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டுங்க. இந்த கேது முயற்சிக்கு தகுந்த வெற்றியை தான் கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள், ஆன்மீகம் சார்ந்த உணர்ச்சிகளை அதிகப்படுத்துவார். ஆன்மீக தேடலை அதிகப்படுத்துவார். தந்தையால் முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். வழக்குகள், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுக்கு சாதகமான முடிவுகள் தற்போது வரும். அதே போல திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் இன்னும் கிடைக்கலன்னா தற்போது கிடைக்கும். நல்ல ஒரு வாரிசு, நல்ல ஒரு குழந்தை அமைப்புகள், நல்ல ஒரு குடும்ப அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேரிட்டல் லைஃப் சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, அந்த வாழ்க்கையானது இருக்கும். ஏன்னா குரு ராசிக்குள்ள இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு 25 வயது 30 வயது தாண்டியும் இன்னும் திருமணம் ஆகல, வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தற்போது நல்லபடியா ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். வேலை அமைப்புகள் மட்டுமே கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கு. ஆனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாக்கியத்துல ராகு இருக்கும்போது ஒரு பாக்கியமா வாழ்வான் பாயமா அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தோட வாழ்க்கையானது உனக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தை இந்த ராகு கேதுக்கள் பெற்று தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு நீங்க அதிகமா மேற்கொள்ள உங்களோட வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள், நிறைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ராகுவும் சரி கேதுவும் சரி நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க. அதிகமா ஓடுங்க, அதிகமா உடல் உழைப்பை போடுங்க. நிச்சயமாக வாழ்க்கை உங்களால் முன்னுக்கு வர முடியும், வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.